ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் அனாமிகாவோட திட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு திட்டம் போட்டு இப்போ அனாமிகா கிட்ட ரொம்பவுமே பாசமாக நடந்துக்கிறாரு. இனிமேல் நான் நல்லா நடந்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இப்போ அனாமிகாவும் அதை நம்பிடுறாங்க. இதை காரணமாக காட்டி நான் உண்மையாலுமே ப்ரெக்னென்ட் ஆகி இனிமேல் நான் என்னெல்லாம் பண்ண போகிற பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சதி திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் பெரிய ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த போய்ட்டு இருந்து பிரபா பார்த்துடுறாங்க. ரொம்பவுமே கவலையோடு அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அதை அனாமிகாவும் பார்த்துடுறாங்க. இப்போ அழுதுட்டு அங்கே நிற்கும் போது சூர்யாவும் மகாவும் போகிறாங்க. பிரபா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஓரளவு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரபா வந்து அந்த விஷயத்தை கேட்காம அப்படியே அவங்க வந்து நான் விஜய் விஷயத்தில் எடுத்த முடிவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சூர்யாவும் மகாவும் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேணாம், பார்க்கலாம், எல்லாம் நடந்து தெரிஞ்சுக்கும் போது அது சம்மந்தமாக பிரபாவும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சீரியலில் பார்க்கும்போது பெரிய கொடுமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆஹா கல்யாணம் சீரியல் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு கதை, ஏன் இப்படி போட்டு கொதறி கடிச்சு வைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அது வந்து செம போரிங்காக தான், இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்து இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்னா, சித்ராவும் கௌதமும் ஒரு போலியான டாக்டருங்களை ஏற்பாடு பண்ணி, அதாவது ஐஸ்வர்யாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சரி நாங்கள் போய் அவங்கள கதற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சூர்யாவோட குடும்பம், அதாவது மகா எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, அவங்களோட குடும்பத்தை காட்டுறாங்க. ஃபாரின்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டர் ஒன்று வருது. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபாரின்லேருந்துலாம் ஆர்டர் வருதுன்னு. இது கௌதம் வந்து ஏற்கனவே ட்ரோல் பண்ணார்ல, அதனால தான் அந்த ஆர்டர் கிடச்சின்னு இதெல்லாம் பேசி இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை அனாமிகா வந்து பால்கனியில் மாடியிலேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐஸ்வர்யாவோட ரூமில் இருந்து அப்படியே அழுகிற சத்தம், கதற சத்தம் கேட்குது. உடனே அந்த டாக்டர் வந்து நீங்களும் வாங்க அதை வந்து பாருங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு கௌதமும் சித்ராவும் வந்து சேரில் உட்கார வச்சு நல்லா கயிறு போட்டு கட்டி இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 2 டாக்டரை வர சொன்னீங்க, ஆனால் சூர்யாவும் மகாவும் அவங்கள அடித்து ஓட விட்டுட்டு இவங்க வந்து அவங்க அனுப்பின ஆளுங்க, இவங்க வந்து உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கௌதம் வந்து நான் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்ராக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் அதிகமாக்கணுமே, அவங்களும் இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு ஃபன் கலாட்டாவாக போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா வந்து அவங்க 2 பேர்த்தையும் போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா இங்கே சூர்யா மகாவோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து, அதாவது அவங்களோட பிஸ்னஸ் விஷயமா பேப்பரில் வந்து விளம்பரம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் போட்டு மகாவோட ஏற்கனவே பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை வந்து கம்பெனியை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பேசி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.